உங்களை பார்த்தா எனக்கு நான் நான் சந்தோஷமா இருக்கேன். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நாங்கள் உங்களை பார்த்தா நாங்கள் சிரிக்கிறோம். நீ எங்களை சிரிக்க வைக்கிற. யாரை பத்தி பேசுறீங்க? 2 ரூபாய் கொடுங்க ஜி. அது நான் எதிர்நீச்சல் வந்து சினிமான்னு சொல்லுவேன் எனக்கு லைஃப்ல. அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த எதிர்நீச்சல் மூலமா உங்களுக்கு மிக முக்கிய விருதுகள்லாம் கிடைக்கும். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திரண்டு பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். சின்ன சின்ன கஷ்டம் ஸ்பாட் பண்றதுல ஜேசன் பையன். மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோகிலா உமன்ஸ் இன்னோவேர், பிரதி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். இப்ப நம்ம கூட யார் இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல. அதாவது சன் டிவி நீங்க திறந்தாலே இவர் எப்ப வருவாரு, இவர் அடுத்து என்ன விட்டு போடுவாருன்ற மாதிரி இருந்துச்சு எதிர்நீச்சல் ஓடிட்டு இருந்த டைம்ல எல்லாமே. வேற யாருமே இல்ல, நம்ம ஃபேவரட் விமல்குமார் சார் தான். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். விமல்குமாரா நீங்க கூப்பிட்டதுக்கு. எல்லாரும் கரிகாலன் கூப்பிட்டு. இப்போ கரிகாலன் முடிஞ்சு இப்போ விமல்குமாரோட தோற்றம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்குது. சேம் சன்னுக்காக இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அது போக ஒரு மூவி முடிஞ்சிருக்குது. அதனோட ரிலீஸ் டேட்டுக்காக நானும் ஈகரா காத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா போகுது. எதிர்நீச்சல் கொடுத்த ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு பீப்புள் அவங்க கொடுக்குற அன்பு வந்து தெருவுல நடந்து போகும்போது, கடையில பொருள் வாங்கும் போது, பஸ்ல, பைக்ல, தியேட்டர்ல எங்க போனாலுமே ஹாய் கரிகாலன் அப்படின்றாங்க. ஆட்டோ டிரைவர் அண்ணன், நிறைய தாய்மார்கள் எல்னி குடிச்சிட்டு போப்பா வீட்டுக்கு சடனா இப்படி பார்ப்பேன், அந்த அன்பு கிடைக்கும். சோ அது ஒரு மறக்கவே முடியாத ஒரு அன்பு இல்லையா? அவ்வளவு தூரம் எல்லாம் போகல. இப்ப ஜூன் 8 தானே டெலிகாஸ்ட் வராச்சு, மறக்கவே முடியாதுல்ல. இன்னும் அந்த கேரக்டர் உள்ளுக்குள்ள இருக்கு, பாடுபடுத்துது. சோ உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் கேரக்டர் யார்? எனக்கு சந்திரபாபு சாரோட இது ரொம்ப பிடிக்கும். ஆமா, வடிவேலு சார், அதே மாதிரி சார்லி சாப்ளின், ரோவன் அட்கின்சன், நிறைய பேர். மாரிமுத்து சார் இருந்த வரைக்கும் அவரோட இருந்த காம்பினேஷன், அந்த காமெடி, அவர் உங்களை வந்துட்டு அப்படியே பாசம் பொழியறதாகட்டும், நீங்க அவருக்கு கொடுக்குற அந்த விட்டுகள் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரோட இந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? அவர் வந்து கண்ணும் கண்ணும் பொலிவான 2 படங்களோட இயக்குனர். பரியரும் பெருமாள்ல பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பெரிய இயக்குனர்கள் கிட்ட அவர் வந்து அசோசியேட் டைரக்டரா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அமுத சுரபி மாதிரி அல்ல வத்தாது, கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு சீன், கரிகாலா இப்படி இரு, நான் இப்படி வரேன், அந்த புஷ் அண்ட் புல் இருக்குல்ல, ஒரு எப்படி நம்ம அந்த ஃப்ரேம்ல அதை கொடுக்க போறோம், ஆடியன்ஸ்க்கு இது எப்படி நிலைநிறுத்த போறோம், அது நான் எதிர்நீச்சல் வந்து சினிமான்னு சொல்லுவேன் எனக்கு லைஃப்ல. அவர் கூட இருந்த ஒவ்வொரு ஃப்ரேமே திரும்ப இப்ப பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த எம்ஐஏ அப்படின்ட்டு அவரோட இது நிறைய மீம் பாக்குறோம். அது என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவர் கூட இருந்த காம்பினேஷன். ஏன்னா அவரோட நாலேஜ், சில பவர்ஃபுல்லானவங்களோட நம்ம வந்து அவங்க ஷோல்டர்ல உட்காந்துக்கிட்டாலே போதும், அவங்க ஏரோப்ளேன் மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆர்ஜேவா நம்ம விகடன் டெலி அவார்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க? இங்க எல்லோருமே வெற்றியை தேடும் முரடன், உங்களை பண்பாய் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் பத்திரிகை விகடன். இதில் உள்ளே வந்தவர்களுக்கு வெற்றி மட்டுமே இவர்கள் கொடுக்கும் காணிக்கை. அது உங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். விகடன் மென்மேலும் பலரையும் வளர்க்கட்டும். விகடனுக்கு விமல்குமாரின் நன்றிகள். உங்களுக்கு ஒரு குட்டி கேம் ஒண்ணு வச்சிருக்கோம். சோ அதுல நீங்க வந்துட்டு ஒரு நிறைய கார்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். இதுல நீங்க ரேண்டமா ஒரு பிக் பண்ணணும். இதுல நிறைய குட்டி குட்டி எமோஜிஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் எமோஜிஸ்ல உங்க லைஃப்ல நடந்த அந்த இமோஷன்ல உங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் எங்களோட நீங்க ஷேர் பண்ணணும். இதுல இருந்து ரேண்டமா ஒன்னு எடுக்கணும். ஓகே, ரேண்டமா? ஆமா, அவ்வளவுதான். வாய் விட்டு குபுரி குபுரி சிரிக்கிறீங்க. இந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைஃப் இன்சிடென்ட். என் ரூம்மேட்ஸ் தான். அவங்களோட இப்போ இந்த படத்துக்கு போயிருவோம்டா, இப்படிடா இத்தனை மணி ஷோடா அப்படின்ட்டு நான் போய் நின்னா, நான் ஒரு தியேட்டர்ல நிப்பேன், அவங்க வேலை முடிஞ்சு வந்தது இன்னொரு தியேட்டரா இருக்கும். டேய் என்னடா நீங்க இந்த தியேட்டர் தாண்டா ரெகுலரா போயிட்டு இருப்பேன், ஏன்டா அங்க போய் நின்னீங்க அப்படின்ட்டு அன்னைக்கு ஷோ பார்க்க போறதே கேன்சல் ஆயிரும். இப்படி பல நாள் இருக்கு. அது பேச்சுலர் ரூம்ங்கிறது ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான். அட்ராசிட்டி பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அந்த டைத்துல வந்து நான் பயந்தேன், அதுக்கு அடுத்து அதை சொல்லி சிரிச்சிட்டு இருப்பேன். சோ சத்யானாலே நம்ம ஸ்மார்ட் போன் தான். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மார்ட் போன் நம்ம சத்யால இருக்கு. சோ நீங்களும் சத்யால போய் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. சத்யா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. இசை
என்கிற ஹரிப்பிரியா. வணக்கம் ஹரிப்பிரியா. வணக்கம், ஐ எம் மாதவன். இந்த பேருக்காகவே நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ரெடியா? ரெடி. பேருக்கு தான் மரியாதை. சரி பாத்துக்கலாம். நிறைய வருஷம் சீரியல்ல இருந்திருக்கீங்க. எப்போதும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பட் எதிர்நீச்சல் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்கள் மனசுல ச்சே இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க ஹரிப்பிரியா? ஆக்சுவலி ஐ ஹேவ் டு கிவ் இட். இசைன்னு தான் ஆரம்பிச்சிங்க நீங்க. ஸோ அந்த இசை கேரக்டர் பண்ணும் போதே அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அது அங்கீகாரம் விகடன் தான் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறமா எஸ், நான் வந்து எனக்கு ஐ தாட் ஐ வாஸ் அ வெரி காம் கம்போஸ் பர்சன். ஸோ நான் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு ஹியூமர் வரும்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. நீ அந்த பொண்ணு இசை அப்படின்றத போய் உங்களை பார்த்தா எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா நாங்கள் சிரிக்கிறோம், நீ எங்களை சிரிக்க வைக்கிற அப்படின்ற பாராட்டு கொடுத்தது எதிர்நீச்சல். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை வந்து ஓகே எனக்கு இப்படி ஒரு ஜானர் இருக்கு அப்படின்னு என்ன உணர வச்சது எதிர்நீச்சல். ஸோ தேங்க்ஸ் டு திருச்சூலம் சார். செக்மெண்ட் மட்டும் விளையாடலாம் இப்போ. ஓகே ரெடி. திஸ் ஆர் தட் செக்மெண்ட். ஓகே பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி. அதிகமா அதான் சாப்பிடுவீங்களா? பிரியாணி தாங்க. அப்ப பிரியாணி அடிச்சுக்க உலகத்துல எதுவுமே இல்லைங்க, பிரியாணி தாங்க. ஓகே மாதவனுக்கு எப்ப வாங்கி தர போறீங்கன்னு? மாதவனுக்கு எப்ப கேட்டாலும் வாங்கி தருவாங்க. தேங்க்யூ சரி. அந்த மாதவன் தான் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. லவ் ஆர் மணி? லவ் வித் மணி. லவ் வித் மணி. ஆமா, of course. காசு இல்லாம எதுவும்? ஆமா, I don't tell I want a love who have money, but I'll tell love with money, with my money. சூப்பர். Of course you have to earn. தல ஆர் தளபதி? மாதவனுங்க. நான் என்ன கேட்டாலும் சொல்லுவேங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. மேடிங்க. ஓகே சொல்லுங்க இசை. மாதவன்ங்க. என்னங்க நீங்க மாதவன்ற? தல ஆர் தளபதி சொல்லுங்க. தளபதி. ஏன்னா ஐம் அ டான்சர். ஸோ எனக்கு தளபதியோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கிவ் இட் டு தளபதி. பட் எனக்கு விண்டேஜ் தலை பிடிக்கும். எனக்கு மாதவன் தாங்க பிடிக்கும். போங்க அந்த மாதவனை சொல்லுங்க. ஃபைனலி தேங்க்யூ so much for being a part in ஆனந்த விகடன் டெலி அவார்ட்ஸ். Thank you so much. சோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகான்னு சொன்னாதாங்க இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. அந்த லெவலுக்கு அவங்க ரேணுகாவாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிடி தான் நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு நேர்ல டான்ஸ் டீச்சர் தாண்டி நீங்க எதிர்நீச்சல் டான்ஸ் டீச்சர் தான் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. சோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். women ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட பேஷன் ஃபாலோ பண்றத பத்தி தான் அவங்களோட சீரியலும் இருந்திருக்கு. நீங்க அதை எந்த லெவலுக்கு உறக்க சொல்லிருக்கீங்கன்றதும் நம்ம பார்த்திருக்கோம். பர்சனல் லைஃப்ல பிடி அது எந்த லெவலுக்கு உறக்க சொல்லுவாங்க? 100%. So I've done my best. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியிருக்கேன். and I was எல்லா சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சது. ஸோ அது வந்து சொல்ற ஒன் ஆஃப் த டார்ச் பேரர் மாதிரி நான் விமன் ஆஃப்டர் மேரேஜ் இஸ் ஜஸ்ட் ஒன் இவெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து ஒரு தொடக்கம், முடிவு, திருப்பம் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அங்க இருந்து இன்னும் ஏர்முகம் தான். டெஃபினட்டா பிடி வந்தாலே அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் பேசாம இருக்க முடியாது. அவங்களோட மேக்கப், அவங்களோட ஜுவல்லரி, அவங்க புடவை ஓ மை காட்ல இருக்கும். 1000 புடவைக்கு மேல வச்சிருக்கீங்கன்னு டிடி சொன்னாங்க. உண்மையா வச்சிருக்கீங்க? 1000 புடவைக்கு மேல இப்பவும் பிரிக்காம வச்சிருக்கீங்களா? 1000 புடவை இங்கதான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க? ஃபுல்லா புடவையா தான் இருக்கும். சோ உங்ககிட்ட ஒரு குட்டி ராபிட் ஃபயர் மேம். சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க எப்படி பாப்பீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது பண்றவங்களோட விருப்பம். அது why should it bother us? எதுக்கு பண்ணிட்டு போட்டுமே, ஏதோ ஒன்று பண்றாங்க. ஓகே, it should not bother us. ஓகே, it will not bother us ன்னு சொன்னா அது உண்மை இல்ல. but it should not bother us. சோ 2 கோடி ரூபாய் சம்பளம் இல்லாம நான் நடிக்க மாட்டேன்ப்பா, அதை எப்படி பாக்குறீங்க? யார பத்தி பேசுறீங்க? 2 ரூபாய் கொடுங்க ஜி. சம்பளம் எல்லாம் வந்து சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிட்டு நடிப்பு நம்ம பாதையை வந்து இது பண்ண முடியாது. நம்ம வேலையை கரெக்டா பண்ணா நமக்கு தேவையான சம்பளம் வந்துகிட்டே இருக்கு. சோ வந்து அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட்னு பண்ண முடியாது. சோ பிடிக்காத ஆக்டர்ஸோட இல்ல ஆக்ட்ரஸஸோட ஒரு சீக்வென்ஸ், ஒரு காம்பினேஷன் ஃபுல் டே வச்சு செய்யறாங்க, எப்படி இருக்கும் உங்க ரியாக்ஷன்? பிடிக்கலங்கிறது பர்சனலான விஷயம். சோ அது ஆக்டிங்க்கு வரும்போது அது வந்து பாதிக்காது. பட் அப்படி யாருமே இல்ல. நிஜமாவே அப்படி ஒரு கான்ஃபரன்டேஷன் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. ஈவினிங் 6க்கு மேல கால் ஷீட் தாண்டி போயிட்டு இருக்கு ஷூட். அடுத்த நாள் காலையில வரைக்கும் போகுது, மிட் நைட் எல்லாம் போகுது. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பேக்கப் சொல்லலாம். ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஆமா, பரிதாபமா ஆனா முடிச்சிட்டு தானே போக முடியும். It's part of a job. So அதுதாங்க பிடி. அவங்க கமிட்மெண்ட்டுக்கு வந்து எல்லையே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ பிடிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரதீப் ஹோம் ரெசார்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் வழங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேம்பர் இருக்கு. லிவ் லைஃப், லவ் லைஃப் அண்ட் லாஃப்டரோட என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. Pleasure is mine. Thank you so very much.
சோ இவரை தெரியாதது யாருமே இருக்க முடியாது. 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஈஸியா சொல்லணும்னா தொல்காப்பியன் சார் அவர் தான் இல்லைங்களா? சோ இன்னைக்கு வந்து எதிர்நீச்சலோட ஒரு ஃபேமஸான டைரக்டர், எது கொடுத்தாலும் ஹிட் ஆயிருது. எவ்வளவு வருஷம் சீரியல் ஓடினாலும் அது கண்டிப்பா ஹிட். அடிக்கிட்டே போலாம் சார். ஒரு ஹிட் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்றீங்களா சார்? நேர்மையா அணுகிறேன். இந்த கொஸ்டின் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. உங்க பெண் கேரக்டருக்குலாம் ஸ்கெச் பண்ணும்போது எப்படி ஸ்கெச் பண்றீங்க? ஒவ்வொரு ஏஜஸ்க்கும் ஏத்த மாதிரி அதை ஸ்கெச் பண்றீங்க. 2024க்கும் ரேணுகா ரிலேட்டபிளா இருக்கு. 2010 அந்த டைம்லயும் வந்துட்டு நம்மளுக்கு கோலங்கள்ல தேவயானி மேம் ரிலேட்டபிளா இருந்தாங்க. சோ அந்த மாதிரி எப்படி அந்த அபிநயால இருந்து ரேணுகா வரைக்கும் எங்க இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்க? பார்த்த பழகிய எனக்கு நிறைய பெண்களோட வளர்ந்த அனுபவம் உண்டு. அதே மாதிரி நான் வாழ்க்கையில பயணிச்சப்போ நிறைய பார்க்குறோம். அவங்க சகோதரிகளா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க, உறவுகளா இருப்பாங்க, நண்பர்களா இருப்பாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் பார்த்த விஷயங்கள் தான். அந்த அனுபவங்களுடைய தொகுப்பை தான் நானும் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு எடுத்துக்கிறேன். இதுதான். சோ சீரியல்ஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது டிஆர்பி ரேட்டிங். அந்த வீக்லி டிஆர்பி ரேட்டிங் வந்துச்சா இல்லையா? எதிர்நீச்சல் இருந்த வரைக்கும் எதிர்நீச்சல் வாங்கிட்டு இருந்ததுன்றதும் எங்களுக்கு தெரியும். ஆனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல நமக்கு அது இன்னொரு பாதையை காட்டும். அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், அவ்வளோதான். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா ஒன்றும் சொல்றது. இடைப்பாறலாம், இடையில சின்ன 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 இடைவெளி தேவை. ஒரே மாதிரி போனாலும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால அதை நீங்க ஒரு இதுவா ஸ்போர்ட்டிவா தான் பாக்குறீங்க. கண்டிப்பா. எதிர்நீச்சலுக்கு வந்துட்டு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்ல இருந்து நிறைய அவார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கேரக்டர்ஸ்க்கு, ஸ்கிரீன் பிளேக்கு, அதுக்கு இதுக்குன்னு வந்துட்டே இருக்கு. எதிர்நீச்சல் 2 எதிர்பார்க்கலாமா? எதிர்நீச்சல் 2 அப்படி எதிர்பார்க்கிறதுங்கிறது வந்து, ஏன்னா எதிர்நீச்சலுடைய அடுத்த நீட்சியா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம்னாலும். எப்பொழுதும் அது இருக்க போதுதான் வாழ்க்கையில. இன்னும் அதிகமா தான் இருக்க போகுது. சமூகத்தை பார்க்கும்போது நிச்சயமா இருக்கும். சோ இந்த தருணத்துல மாரிமுத்து சார் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? நிச்சயமா அவரு பெரிய ஒரு இழப்பு தான். ஏன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டாப்புல இந்த இதுல கமிட் ஆகும்போது சொன்னாரு, சார் எனக்கு அவார்டெல்லாம் வாங்கணும் சார். நிறைய சினிமாவில் நடிச்சிங்களே தானே? இல்ல உண்மையிலே அவருக்கு எதுவுமே சினிமாவில் ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு விருதுகள் கிடைச்சது இல்லைன்னு என்கிட்ட வெளிப்படுத்தினாரு. அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த எதிர்நீச்சல் மூலமா உங்களுக்கு மிக முக்கிய விருதுகள்லாம் கிடைக்கும். அது அரசு தரப்பு, தனியார் விருதுகள், பத்திரிகை விருதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சன் அவார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப விகடன் அவார்டு அவருக்கு கிடைக்கும். ஏன்னா நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் அவார்டு நிச்சயம் அவருக்கு உண்டு. கண்டிப்பா. நிச்சயமா அரசு விருதும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா 2023க்கு அவருக்கு நான் அப்ளை பண்ணிருக்கோம். அதுலயும் கிடைக்கும். இது 3 எதிர்நீச்சல் அவருக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அவர் இல்லைனாலும் இது அவருக்கு நாங்க கொடுக்கிற ஒரு கிஃப்டா நாங்க நினைக்கிறோம். மக்களுடைய கிஃப்ட், நாங்கன்றதை விட மக்களுடைய கிஃப்ட். திருச்செல்வம் சாரோட பர்சனல் ஃபேவரட்ஸ் வந்து யாருக்குமே வெளியில தெரியறது இல்ல. ஒரு டைரக்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே வேற லெவல், அதான் தெரியும். சோ உங்க ஃபேவரட்ஸ் பத்தி ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் போயிடலாம். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் வெளித்திரையில? இல்ல, நான் அடிப்படையில சினிமாவிலன்னா ஒரு வயது வரைக்கும் நம்ம ரஜினிகாந்த் ஃபேனா தான் இருந்திருக்கிறேன். எல்லாரும் மாதிரியும் சினிமாவே நம்ம அப்படித்தான் பார்த்திருக்கோம். கோலங்கள் அவரு பார்த்து எனக்கு ஒரு முறை அவரோட சந்திச்சு நான் ஒரு 45 நிமிடம் அவர்கிட்ட தனியா உரையாடும் வாய்ப்பு கிடைச்சது. அவரு நிச்சயமா அதனால வந்து ரஜினி அப்படிங்கிறது ஸ்பெஷல், அது நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திறமையான நடிகர்கள் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். அதனால குறிப்பிட்டு சொல்றதுக்கு நல்ல நடிகர்கள், நல்ல படைப்பு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்தது, படைப்பு சார்ந்தே போயிட்டோம். சோ இப்ப படைப்புன்னு சொல்லிட்டதுனால ஃபேவரட் டைரக்டர் யாரு வெள்ளித்திரையில? வெள்ளித்திரையிலன்னா எனக்கு ஆரம்ப கட்டம் மகேந்திரா, பாலு மகேந்திரா தான். மகேந்திரன்னா நான் சின்ன வயதுல பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு படம் பாக்குறேன். எனக்கு எங்க அப்பா ஸ்கூலுக்கெல்லாம் விடுறப்ப கூட்டு போவார்ல, ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கெல்லாம் வெளியூருக்கு போகும்போது பார்த்த படங்களே பூட்டாத பூட்டுக்கள், உதிரி பூக்கள் மாதிரி அப்பவே அந்த மாதிரி படங்கள். அப்ப புரியுது, கொஞ்சம் இதா இருந்தாலும் ஏதோ ஒரு அது நம்மள அசைச்சு பார்த்தது. அதோடைய நீச்சா திரைப்பட கல்லூரியில ஜாயின் பண்ணும்போது சச்சி சித்ராய் இருந்தது. எனக்கு அதுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. சச்சி சித்ராய் அவருடைய வடிவங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. சோ இதெல்லாம் எனக்கு பெஸ்ட் டே தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஃபேவரட் ஃபுட்? அது எப்பவுமே என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் தோசை, இட்லிங்கிறது நம்ம தமிழ் உணவுகள் தான். அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் ஹீரோயின்? ஃபேவரட் ஹீரோயின் அப்படிங்கிறது எனக்கு அப்பப்ப காலகட்டங்கள்ல அது மாறிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு 2024 ஜூலை மாசம் யாரு ஃபேவரட் ஹீரோயின்? அப்படி எனக்கு சொல்ல தெரியல. நல்ல ஆர்டிஸ்ட் எல்லா நடிகைகளுமே எனக்கு கதை சார்ந்துதான். கதை சார்ந்துதான். ஃபேவரட் பிளேஸ்? எனக்கு எங்க சுத்தினாலும் ரொம்ப பிடிச்சது கொடைக்கானல் தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஓடிடுவேன். கோலங்கள் ஷூட்டிங் அங்க எடுப்பீங்க. அதுக்காகவே கதை எழுதி. தேங்க்யூ சோ மச் சார். இன்னைக்கு வந்து சைக்கிள் பிராண்ட் அகர்பகத்திகளுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ல நாமினேட் ஆயிருக்காங்க நம்ம கனிகா மேம் தான். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. கார்ஜியஸா மெயின்டைன் பண்றீங்க. எப்படி மெயின்டைன் பண்றீங்க சொல்லுங்க.
ரியாக்ஷன்லயே முடிஞ்சு. அதாவது சச்சின் படத்துல வந்துட்டு ஜெனிலியா மேம்க்கு நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க கரெக்டா? இன்னுமே வந்து நிறைய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா நிறைய வேலை பார்த்திருக்கீங்க. அண்ட் அதோட அந்த கியூட்னஸ் பப்ளினஸ் எல்லாம் இன்னும் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அது அது பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன? உங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா மோர் தென் ஆக்டிங்? ஆக்சுவலி அப்படி சொல்ல முடியாது. எனக்கு வந்து சச்சின் பண்றதுக்கு முன்னாடி அன்னியன் தான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப சங்கர் சார் கூப்பிட்டு அன்னியன் பண்ணும்போது பக்கத்து ஸ்டுடியோல சச்சின் போய்கிட்டு இருந்தது. சோ அந்த டைரக்டர் வந்து இந்த வாய்ஸ் வந்து ஒரு வழி ட்ரை பண்றீங்களான்னாங்க. சோ ரெண்டு பக்கமும் வித்தியாசமான குரல். இங்க வந்து அன்னியன்ல வந்து சதாக்கு ரொம்ப சீரியஸான ஒரு பேஸ் வாய்ஸ், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெனிலியாக்கு கீச் மூச்சுன்னு கியூட்டான ஒரு வாய்ஸ். சோ நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு டப்பிங், அப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி போயிடும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை தான் வரும், அதை நம்ம வந்து கிராப் பண்ணிக்கணும். நம்ம 100% கொடுப்போம், வருது வரல அதுக்கப்புறம். சோ அப்படி பண்ண ஆரம்பிச்சதுதான். And I loved it. Dubbing is a art. ரொம்ப கஷ்டம். நடிச்சிடலாம், ஆனா 4 செவத்துக்குள்ள அதே இமோஷன் கொண்டு வரது அது வேற மொழி பேசினவங்களுக்கு நம்ம வந்து இமோட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சினிமா அண்ட் சீரியல் நிறைய பரிமாற்றங்கள் எல்லாம் உங்களை நாங்க பாத்துட்டோம். எப்படி அதை மேனேஜ் பண்ணுவோம்? See, as an artist, at the end of the day கேமரா வச்சீங்கன்னா நான் நடிப்பேன். அது வந்து சீரியலா இருக்கட்டும், வெள்ளித்திரை சின்னத்திரை, ஓடிடியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஒரு இமோஷன் அழணுங்கிற இமோஷனை அந்த கதாபாத்திரம் எப்படி அழுமோ அது உள்வாங்கிட்டு அழ வேண்டியதுதான், நடிக்க வேண்டியதா. எந்த திரைக்கு போகுது as an artist எனக்கு அது ஒரு I don't care, because at the end of the day entertainment, entertainer and மக்கள், அது மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த சீரியல் வந்து ரொம்ப கிட்டக்க கொண்டு சேர்த்துருச்சு மக்கள் கிட்ட. ஆமா ஆமா. நீங்க வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னாலே அவங்களோட குரல் வந்து எவ்வளவு இனிமையா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். சோ நீங்க ஒரு பாடகியும்ன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கம்போசர் யார்? ஐயோ, ரொம்ப கஷ்டமான கேள்வி. நிறைய பேர் இருக்காங்க. Of course ராஜா சார், of course A.R. ரஹ்மான், and my top 2 favorites. எங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடி காமிக்க முடியுமா? ஒரு லைன் பாடலாம். பாடுங்க. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திரண்டு பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? நீங்க பாத்திருக்கோம், கேட்டிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுனீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு சௌபாக்கியானாலே கிச்சன் அப்ளையன்சஸ் தான் அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேம்பர். நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் திரு சந்தானம் அவர்கள் தான். சார் வணக்கம். சார், எதிர்நீச்சல் சீரியல் இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லா வீட்லயும் கலக்கிட்டு இருக்கு சார். அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆனந்த விகடன் விருது எனக்கு கிடைக்கும்ன்றது. நான் கண்டிப்பா நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், விகடனோட அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைமா விகடன் வந்து சின்ன திரைக்காக விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகி சிறந்த ஒளிப்பதிவு எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அதாவது சொல்லணும்னா, ஆழம் விருதுகளா இருக்கிற எங்களுக்கு ஆனந்த விகடன் விருது கொடுக்கறது மிகப்பெரிய சந்தோஷம். விகடன் குழுமத்திற்கு என்னுடைய நன்றி. சார், இப்ப வசந்த பாலன் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. தலைமைச் செயலகம்லாம் ஒர்க் பண்ணீங்க, அந்த அனுபவத்தை பத்தி. சார் கூட ஒர்க் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். சார் வந்து நேஷனல் அவார்டு இயக்குனர். சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசந்த் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ லாஸ்டா வந்து அநீதி ஒர்க் பண்ணேன். அதுக்கு அடுத்து தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகத்துல நான் நிறைய போர்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் வசந்தபாலன் சார் வந்து சின்சியரான ஒரு டைரக்டர், ஹார்ட் ஒர்க்கர். அப்படி சொல்கிறேன். சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக பிடிச்ச ஒரு இயக்குனர் அவர். ஸோ அந்த வகையில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்நீச்சல் பத்தின ஒரு கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலரான சீரியல். இப்ப அந்த சீரியல்ல எந்த ஆர்டிஸ்ட் சிங்கிள் டேக்ல நடிப்பாங்க? ப்ராம்ப்டிங் இல்லாம சிங்கிள் டேக்ல மாரிம் சார் நல்லா நடிச்சுவாங்க. ரெண்டாவது வந்து ஹரிப்பிரியா, பிடிமன், ஆல் ஆர்டிஸ்ட். ஓகே, இவங்க அவங்கலாம் கிடையாது, எல்லாரும் நல்லா நடிப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பர்ஃபார்மு. சந்தானம் சார், இப்போ படத்துக்கும் சீரியலுக்குமான டிஃபரன்ஸ்? படத்துக்கும் சீரியல் என்ன, இது சின்ன திரை, அது பெரிய திரை. பட் இருந்தாலும் படம் வந்து ஒரு நாளைக்கு அது பயங்கரமா எஃபோர்ட் போடுவோம். இது என்ன சீரியல்ன்றதுனால இந்த ஒரு ஒன் டேல இவ்வளவு எடுக்கணும், இவ்வளவு எபிசோடு எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ அந்த டார்கெட்ல நாங்க எப்படி பண்றோம்ன்றது ஒழிச்சு. போட்டோகிராஃபி நல்லா இல்லைன்னு நைட்ல போனா எனக்கு அது யோசிச்சுட்டே இருப்பேன். ஐயோ இதை விட்டமே, அந்த லைட் பண்ணியிருக்கலாமோ, அதை கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பட் அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போட்டுருவோம். பட் சீரியல்ன்றது அது வேற, மூவின்றது ஒர்க் அது
செப்பரேட் வேற. பட் ரெண்டுமே வந்து எனக்கு பிடிச்ச ஒர்க்கு தான். அதுன்றதுலாம் இல்லை. பட் சரி முடிஞ்சாலும் ஏன்னா எப்படி பெட்டரா கொடுக்க முடியுமோ ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா இயக்குனர் வந்து திருச்செல்வம் சார் வந்து சும்மா சொல்லுவாரு, எனக்கு வந்து ஃப்ரீடம், பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அவர் வந்து லைட்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து பார்ப்பாரு. எல்லாமே ஏன் அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணுவாங்க. நிறைய ஆங்கிள் கட் பண்ணுவோம். ஆமா. ஸோ எவ்ரி ஷார்ட்ஸ் சின்ன மூமெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த ஷார்ட் லைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஒரு ஷேடான பெயிண்ட் அதுக்கு தனியான ஒரு லைட்டிங் இருக்கும். ஒரு கான்ட்ராஸ்டாக லைட் பண்ணுவான். ஒரு ஹாப்பியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபேண்டஸியான ஒரு லைட் பண்ணுவோம். ஸோ மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட் பண்ணுவோம். ஒரு சில அது திருச்செல்வம் சார் எனக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட். அவர் வந்து இந்த தருணத்தில் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய வாழ்த்துக்கள் விகடன் சார்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. விகடன் குழுமத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். இப்போ நம்ம கூட ஆலியா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் ஆலியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்கூலுக்கு ரெகுலரா போறீங்களா இல்ல ஷூட்டிங் தான் ரெகுலரா போறீங்களா? போவேன். அப்ப ஸ்கூல் ஷூட்டிங் எப்படி போவீங்க? 15 டேஸ் ஸ்கூல், 15 டேஸ் ஷூட் போயிடுவேன். சின்ன வயசுல இப்படியா நானும் நடிக்க போயிடலாம்னு பார்த்தேன், முடியாம போயிடுச்சு. ஜாலியா இருக்கா? செம்ம ஜாலியா. சோ உங்க சீரியல்ல நளினி மேம் கூட எல்லாம் நீங்க அதிக க்ளோஸா இருக்க மாதிரி பாக்குறோம். அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா? என்கிட்ட நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்க நான் வந்துட்டு ஆக்சுவலா ஈவினிங்லாம் தூங்கவே மாட்டேன். அவங்க கதையை கேட்டா நான் தூங்கிடுவேன். அவ்வளோ நல்லா என்ன பேசுவாங்க. மாதிரி கதை சொல்லுவாங்க? சாமி கதைலாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். சோ அவங்க கதை சொன்னா நீங்க அப்படியே தூங்கி. நீங்க நிறைய ஊர் ஸ்லாங் எல்லாம் பேசுவீங்கல்ல, அதுல யாரோட ஸ்லாங் பேசுறீங்களா? இனிமே காலையில எந்திரிச்ச உடனே உன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. அதுல இருந்து போற இடத்துல ஒரு சின்ன கேப் வரும்ல. அதான் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா, அந்த கேப்ல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது பாடத்தை மட்டும் தான் கவனிப்பேன். உன்னை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போவேன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஒரு வேளை நீ என்னோட கனவுல வந்துட்டேன்னு வச்சுக்கோ, இழிஞ்சிருவேன். அப்புறம் அந்த கனவுல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. சூப்பர். நீங்க அடுத்தடுத்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணீங்க, வெயிட் பண்ண சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வந்து இப்போ வந்து உங்க ஃபேமிலி அப்படியே கூப்பிடுங்க. சிறந்த குழந்தை நட்சத்திரமா வந்து பாப்பா நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் வந்து நடிப்பு துறையிலயும் இப்ப கலக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெருமையா இருக்கு பெற்றோரா பார்க்க? ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரீச் தான் இது. ஸோ இவங்களோட டேலண்ட் அண்ட் இவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் மேபி இன்னும் இருக்கு நிறைய போறதுக்கு. ஓகே இருக்கு. ஹவ் ப்ரௌட் யூ ஆர்? ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா எங்களுக்கு? என் பொண்ணு இதுல வந்து ஒரு அவார்டுக்காக ஒரு நாமினேஷன்ல வந்திருக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயம். அவார்டு வாங்கல அது செகண்டரி. பட் இவ்வளவு தூரம் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். அது வாழ்த்துக்கள். அடுத்த ஸ்டார் வீட்ல இருந்து வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அக்கா வந்து இப்ப நாமினேட் ஆயிருக்காங்க. எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப அதோட பெருமையா இருக்கும். என்ன பெருமையா இருக்கு? எதை விட பெருமையா இருக்கு? ஏன்னா என்னை விட எக்ஸைட்டட் ஆனது இவன் தான். அப்படியா? ஓகே. ஆமா. விஜய் சார் கூடயும் நடிச்சீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. விஜய் அங்கிள் கிட்ட பேசினேன். அங்க செட்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு. ஸோ இவர் வந்துட்டு டெய்லி அங்க போய் என்ஜாய் பண்ணாரு பயங்கரமா. உங்களுக்கு எவ்வளவு பெருமை? தளபதி பக்கத்துலயே நிக்கும் போது யார் எப்படி ஃபீல் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும்ல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆலியா கிட்டையும் கேட்டலாம். தம்பி வந்து இப்ப தளபதி அவர் கூடயும் நடிச்சிருந்தாரு. அந்த உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவன் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் இன் டெலி அவார்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது ராஜ்மஹால் டைரக்டர் சிவபிரியா மேம் தான். மேம் வணக்கம். வணக்கம். நீங்க வந்தோடனே நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்டா நினைச்சிட்டாங்க மேடம். அப்புறம் தான் ஒரு ராஜ்மஹால் ஓனரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. அண்ட் ஹவு ப்ரவுட் டு பி பார்ட் இன் ஆனந்த விகடன் டெலி விகடன் அவார்ட்ஸ் மேம்? Big honor actually, where they are actually honoring and celebrating exceptional talents across all TV channels. Okay. And idhula vandu something, a good news which I really heard, which catched my attention, was that back end team ku vandu they are giving and honoring awards. Yes. And this is a big motivation ellarkume, just it can be small or big in the complete industry, to go to the next level and support each other. And ellarkume
கண்டிப்பா தெரியும் that Rajma Silks வந்து முகூர்த்த பட்டு ரொம்ப ராசியான கடை மதுரையில. More since we opened a boutique, Yeah. Rajma Silk Story, and it's coming up beautifully. So I'm expecting everyone's positivity and immense blessings for us to go even higher. Which is your favorite outfit apart from sarees? Nothing can match a sarees match பண்றதுக்கு வேற outfit chance இல்ல. That is the number one. Play a segment called Raj Mahal this or that. Ready. Pizza or biryani? Biryani தான். Biryani. மதுரை பிரியாணி இல்லாம எப்படி? Definitely. Love or money? Love. Yeah. தலை ஆர் தளபதி? எல்லாரும் தலை. சூப்பர் மேடம். நிறைய பேர் இதுக்கு தைரியமா ஆன்சர் பண்ணல, நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. சிங்கிங் ஆர் டான்சிங்? Dancing. நீங்க டான்சர் ஆமா? I love dancing. Yes, நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். College times I used to dance a lot. வில்லன் ஆர் காமெடியன்? Villain. யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்? I think Instagram. சினிமா ஆர் சீரியல்? ரெண்டுமே equally actually. Equal preference தான் ரெண்டுமே. Thank you so much, ma'am. Thank you so much for being part in Vigadan Awards, ma'am. Thank you so much. Yeah. அனைத்து தமிழ் தொலைக்காட்சிகளின் நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் முதலாக ஒரே மேடையில் திரண்ட பிரம்மாண்ட விழா கோலாகலமாக நடைபெற்ற ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் பங்களிப்புடன் நம் இல்லம் தேடி வரும் கலைஞர்களுக்கு கிரீடம் சூட்டிய விழா நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். உங்கள் சினிமா விகடன் மற்றும் டெலி விகடன் யூடியூப் சேனலில். டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். A tradition of excellence in silk. Kohila Women's Innerwear. Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.